Hi, welcome to the Easy Pencil Sketching video series. என் பேர் Murugavel. இது எபிசோட் 2. நீங்கள் எபிசோடு 1 பார்க்கலன்னா அதை முதல்ல பார்த்துட்டு அப்புறமா இதை பாருங்கள். ஸோ அப்போ தான் இதில் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது லைன்ஸ், ஷேப்ஸ், அதுதான் பார்க்க போகிறோம். எப்படி லைன்ஸ் வரைகிறது, அதுக்கப்புறம் எப்படி லைன்ஸ்லேருந்து இன்னும் ஷேப்பை பில்டப் பண்ணுறது, எப்படி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறது. நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற நம்மளோட முக்கியமான ஃபோக்கஸே எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறது தான். லைன்ஸ், ஷேப்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பேசிக் இது மாதிரி ஒன்று சொல்லணும். முக்கியமாக என்னென்னா பென்சில் ஹேண்ட்லிங், எப்படி பென்சிலை பிடிக்கிறது அப்படிங்கிற இன்னொரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி 4B பென்சில் தான் எடுத்திருக்கேன். நான் சொன்னேன் இது ஃபுல் வீடியோவே நம்ம 4Bயில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரே ஒரு 4B பென்சில் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் பென்சிலை பிடிங்க, நான் அதில் ஒன்றும் உங்களை வற்புறுத்த மாட்டேன் இப்படி தான் பிடிக்கணும் அப்படி தான் பிடிக்கணும்னு. பட் எப்படி பிடிக்கக்கூடாதுன்னு மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் இப்படி க்ளோஸ் க்ரிப்பில் இப்படி பிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், நம்ம இது எழுதும்போது நம்ம இப்படி பிடிப்போம். ஏன்னா அப்போ தான் எழுத்து சின்னதாக இப்படி எழுத முடியும். கரெக்டுங்களா? ஸோ இது சின்னதாக இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இது இருக்கு இல்லைங்களா, நம்ம வாட்ச் கட்டுற இடம் ஓகேங்களா, ரிஸ்ட்டு, இது தமிழில் மணிக்கட்டுன்றாங்க இல்லையா. ஸோ இது இந்த ரிஸ்ட்டு மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஸோ 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 நீங்கள் ஒரு சர்க்கிள் போடுறீங்கன்னா அது இவ்வளோ தான் வரும். ஸோ பட் நம்ம பேப்பரில் வரையும்போது நம்ம பெருசாக வரைப்போம். ஸோ அப்போ நீங்கள் இங்கேருந்து மூவ் பண்ணக்கூடாது, கையை தோள்பட்டையிலேருந்து மூவ் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து ஃபுல் ஹேண்டை இப்படி மூவ் பண்ணி பாருங்கள். அப்போ சர்க்கிள் இன்னும் எதையும் பெருசாக வரைய முடியும். நான் பொதுவாக என்னோடய பென்சிலை இப்படி தான் பிடிக்கிறேன், கொஞ்சம் தள்ளி பிடிப்பேன். உங்களுக்கு பார்த்து தெரியும் பென்சிலோட டோட்டல் லென்த் இது. பட் நான் பிடிக்கும்போது நான் இங்கே தான் பிடிப்பேன். ஸோ இதுதான் ட்ராயிங் வரைகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, என் கை ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும். நம்ம எல்லாமே சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால கையை ஃப்ரீயாக வச்சுக்கணும். அப்போ தான் டக்குன்னு ஒரு கோடு போட முடியும். இப்படி நீங்கள் இங்கே கை வச்சிங்கன்னா பொறுமையாக கோடு போட்டிங்கன்னா கோடு நேராக வராது, அப்படி இப்படி கொஞ்சம் ஷேக் ஆகும். ஸோ அதனால் கையை இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகிற அந்த மோஷன். இதுதான் பேசிக்ஸ். பென்சிலை எப்படி பிடிக்கிறது, அதுக்கப்புறம் கையை ஷோல்டர்லேருந்து மூவ் பண்ணணும், ரிஸ்ட்டிலேருந்து மூவ் பண்ணக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. மற்றபடி நீங்கள் எப்படி வேணால் பிடிச்சிங்க. சில பேர் பென்சிலை எப்படி பிடிப்பாங்க, இன்னும் எப்படி பிடிச்சி வரைவாங்க, அது மாதிரி நிறைய ஹேபிட்ஸ் இருக்குது. அது நான் உங்கள்கிட்டே விட்டுறேன். பட் பிடிக்கும்போது கொஞ்சம் தள்ளி பிடிங்க. ஸோ அது ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ லைன்ஸ், ஷேப்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம லைன்ஸ் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது 4B பென்சில். இதுதான் அந்த நீடட் எரேசர். இது அந்த பேப்பர் ஸ்டம்ப். ஸோ என்னோடய மெட்டீரியலே இவ்வளோ தான், 4 பேப்பர், பென்சில், நீடட் எரேசர், அதுக்கப்புறம் இந்த பேப்பர் ஸ்டம்ப். இந்த பேப்பர் ஸ்டம்ப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஏன்னா நான் பல மாதங்களாக பல வருஷங்களாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ஸோ பட் நீங்கள் வச்சுருக்கிறது க்ளீனாக இருக்கும். அது பிற்காலத்தில் இப்படி ஆயிரும். ஸோ எனிவே இப்போ நமக்கு இந்த பேப்பர் ஸ்டம்ப் வேண்டாம், எரேசர் வேணுன்னா வச்சுக்கலாம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லைன்ஸ். லைன்ஸில் 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. ஒன்று சி கர்வ்ஸ், எஸ் கர்வ்ஸ், அதுக்கப்புறம் இது சும்மா இப்படி போட்டுறேன் நான், இது ஸ்ட்ரெயிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சி கர்வ்ஸ், எஸ் கர்வ்ஸ், ஸ்ட்ரெயிட்ஸ் அப்படின்னு 3 விதமான லைன்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். சி கர்வ்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, இப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தெரிகிற எதுவாக இருந்தாலும் அது சி கர்வ் தான். அது இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம், இல்லைன்னா பெரிய சியாக இருக்கலாம், கொஞ்சமாக பெண்டாக இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எப்படியா ஒன்றா இருக்கலாம். கொஞ்சம் வளைஞ்சி இருந்தாலே அதை சி கர்வ்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ் கர்வ்ஸ். எஸ் கர்வ்ஸ்னால் சேம் தான், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் எஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே எஸ் கர்வ்ஸ். இப்படி இருந்தாலும் எஸ் தான், இப்படி இருந்தாலும் எஸ் தான், இப்படி இருந்தாலும் எஸ் கர்வ் தான், இப்படி இருந்தாலும் எஸ் கர்வ் தான். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு சி இன்னொரு சி, அது பார்த்திங்கன்னா அது ஒரு எஸ் ஆகிடுது.
ஸோ எஸ் கர்வ்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அந்த எஸ் மாதிரி பெண்டாக இருக்கிற, அது எப்படி ஒன்றா இருக்கலாம், தலைக்கீழே இருக்கலாம், நேராக இருக்கலாம். ஸோ அது எல்லாமே எஸ் கர்வ் தான். ஸ்ட்ரெயிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஒரு லைன், அது எப்படி ஒன்றா இருக்கலாம், லைன் தானே, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்ஸ் தான். ஸ்ட்ரெயிட், 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 ஸ்ட்ரெயிட். ஸோ இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது ஒரு சி கர்வ், ஒரு எஸ் கர்வ், ஒரு ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன். இப்போ நான் இங்கே போடுறேன் ஒரு சி கர்வ், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு எஸ் கர்வ், இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷேப். இப்போது ஸோ நான் வந்து உள்ளே ஷேட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு ஷேப். இந்த மாதிரி நம்ம வரையும் போது எல்லா ஆப்ஜெக்டையுமே இந்த மாதிரி சி கர்வ்ஸ், எஸ் கர்வ்ஸ், ஸ்ட்ரெயிட்டை வச்சு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை நீங்கள் எப்படி வேணால் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், சி, ஒரு ஸ்ட்ரெயிட், அதுக்கப்புறம் ஒரு எஸ்ஸு, அப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட். ஸோ இப்போ இது ஒரு ஷேப். புரிஞ்சுங்களா? ஸோ லைன்ஸ்லேருந்து ஷேப்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எபிசோடில் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ முதல்ல லைன்ஸ், சி, எஸ், ஸ்ட்ரெயிட், அதிலேருந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எத்தனை விதமான ஷேப்பும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் சும்மா வீட்டில் இருக்கும்போது உங்கள் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அதை வந்து வெறும் சி கர்வ், எஸ் கர்வ், ஸ்ட்ரெயிட்ஸ் வச்சு அந்த ஷேப்பை கொண்டு வர முடியுமான்னு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இது. இதை நீங்கள் க்ராக் பண்ணிட்டீங்கன்னா பெரிய வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாமே ஜாலியான ஒர்க்கு தான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு ஃபோட்டோவை வச்சு அந்த ஃபோட்டோவை சி கர்வ், எஸ் கர்வ், ஸ்ட்ரெயிட்ஸை வச்சு எப்படி சிம்பிளாக இன்னும் அதை வந்து பேப்பரில் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். இங்கே இருக்கிற ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 ஃப்ரூட் இருக்குது. ஸோ இதை வந்து சி கர்வ்ஸ், எஸ் கர்வ்ஸ், ஸ்ட்ரெயிட்ஸ் அப்படிங்கிற அந்த லைன்ஸை வச்சு இந்த ஃப்ரூட்டோட ஷேப்பை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி பில்ட் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து எஸ் கர்வ் அப்படிங்கிற இது தேவை இருக்காது. பட் வரைய பார்ப்போம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து ஃப்ரூட்டோட கர்வ் பார்த்திங்கன்னா பக்காவாக கர்வ்டாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து பயந்துடக்கூடாது. நம்மளோட ஃபோக்கஸ் என்னென்ன, லைன்ஸை வச்சு இந்த ஃப்ரூட்டோட ஷேப்பை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ மெயினாக ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அதை வேணால் நான் தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஏன்னா இப்போ நம்ம ப்ரப்போர்ஷனில் ஃபோக்கஸ் பண்ண போனால் நமக்கு அந்த ஃப்ரீனஸ் வராது, பக்காவாக வரையணும்னு வந்துடுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃப்ரூட்டையும் பாருங்கள், ஃபோட்டோ இருக்குது. நான் வரைகிறதையும் அப்படியே சைட் பை சைட் கம்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போடுறேன். இந்த சிம்பிள் போட்டு இங்கே இருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். இங்கேருந்து ஒரு சி போடுறேன். ஓகேங்களா? இது பக்காவாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ இங்கே இன்னும் எங்கள் பெண்டு இருக்குது, இங்கே இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டு போடுறாருன்னு நினைக்காதீங்க. நான் தான் சொல்கிறேன், பக்காவாக பர்ஃபெக்ஷனே நமக்கு வேண்டாம். நமக்கு வந்து இப்போ சிம்பிளிஃபை தான் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு ஸ்ட்ரெயிட் போட்டு இதை வந்து அப்படியே போடுறேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து மேலே கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஸோ அதே மாதிரி இங்கே இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் இருக்கா, இங்கே வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது கொஞ்சம் உள்வாங்கி அப்புறம் இது இப்படி வருது. இப்போ அடுத்த ஸ்ட்ரெயிட் பாருங்கள், இங்கே இருக்க அந்த ஃப்ரூட் இங்கேருந்து ஆரம்பிக்குது. இதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்தே ஜஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வரைய உங்களுக்கு அந்த கண்ணால் பார்த்தே இது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் வந்து இந்த பழத்தோட முடிவிலேருந்து இதோட ஆரம்பம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் இன்னும் அந்த ஃபோட்டோவை பார்த்து. ஸோ இதை இப்படி போட்டுட்டு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டு, இங்கேருந்து அப்படியே இன்னொரு ஸ்ட்ரெயிட். நான் இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் வச்சே பண்ணிடுறேன். அது ஆக்சுவலாக ஈஸி. உங்களுக்கு எஸ்ஸு அப்படின்னா காம்ப்ளிகேட் கூட பண்ண வேண்டாம். பட் எஸ்ஸு போடணும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிமாண்டு வந்தால் மட்டும் நம்ம அதை எஸ்ஸில் பண்ணலாம். ஸோ இதை போட்டாச்சு. இங்கேருந்து இன்னொரு ஸ்ட்ரெயிட்டு, இது அப்படியே இது ஒரு ஃப்ரூட். அது இன்னும் படத்தில் அது தெரியல, பட் இருந்தாலும் நான் இங்கே போட்டுடுறேன் சும்மா, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஸ்ட்ரெயிட்டு தான். இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டு, இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டு, இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டு, இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டு, இது ஒன்று, இங்கே ஒன்று,
இங்கே ஒன்று. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டு வச்சு சிம்பிளாக இதை நம்ம போட்டாச்சு, அவ்வளோதான். இது ஸோ இப்போ மேலே இருக்கிறதும் போட்டுங்க. இந்த இது இருக்கு இல்லையா, காம்பு, இப்படி போடுங்க, அப்படி போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதையும் ஸ்ட்ரெயிட்டாக சிம்பிளாக அது நான் சொன்ன மாதிரி பென்சிலில் இங்கே பிடிக்கிறதுனால ஸ்டக்குன்னு இப்படி போட முடியும். நீங்கள் இங்கே பிடிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் வரையிறது. ஸோ இங்கே பிடிச்சிக்கிங்க, சிம்பிளாக அப்படி ஒரு வேகமாக ஒரு கோடு இழுத்து விடுங்க. இது வந்து வரைய உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்துடும், அவ்வளோதான். இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ மாதிரியே ஏன் இல்லைன்னு கேட்கக்கூடாது. நமக்கு பர்ஃபெக்ஷனே வேண்டாம். நமக்கு தேவையெல்லாம் நம்மளோட பிரெயினை இப்போது நம்ம வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்மளோட பிரெயினை கம்ப்ளீட்டாக ரீவயர் பண்ணுறோம். எப்படி ஒரு ஆப்ஜெக்டை அப்சர்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பண்ணுறோம். அப்புறம் இந்த ஃப்ரூட்டுக்கு கீழே ஒரு ஷேடோ இருக்குது பாருங்கள், ஒரு ஷேடோ ஷேப் தெரியுதா? நான் வரையும் போது உங்களுக்கு தெரியும். இப்போது இங்கே இப்படி ஒரு லைன் இருக்குது, அங்கேருந்து அது இப்படி பிரியுது. இந்த ஷேடோ இப்படி வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டு, அப்படியே இது பெருசாகி அப்படி எடுத்து அப்படி போகுது. அது வந்து ஃபோட்டோவில் தெரியல, பட் இருந்தாலும் நான் சும்மா போடுறேன். ஸோ இந்த ஷேடோ ஷேப் மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன் இப்போது. ஸோ இது ஒரு ஷேப், எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் தான், எதுவும் காம்ப்ளிகேட்டே பண்ணலை, எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் தான். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம லைன்ஸ் பண்ணோம், சி கர்வ், எஸ் கர்வ், ஸ்ட்ரெயிட்ஸ் அப்படிங்கிறத எப்படி இதை வச்சு ஒரு ஷேப் பில்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வச்சு தான் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். முக்கால்வாசி ஸ்ட்ரெயிட் வச்சே இதை பில்ட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? எல்லா ஷேப்பையும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட் அண்ட் ஷேடோவை பிரிக்க போகிறோம். இதுதான் வந்து முக்கியமான ஒரு இது. நீங்கள் ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைட் எங்கே இருக்குது, ஷேடோ எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும். அதாவது ஃபோட்டோவில் இருக்கிற வெளிச்சமான பகுதி, இருட்டான பகுதி அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நான் அந்த ஷேடோ எங்கே இருக்குன்றத ஷேப்பாக நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. அதை நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இப்படி ஒரு நான் இதையும் ஸ்ட்ரெயிட்டாகவே வரைகிறேன், ஸ்ட்ரெயிட் லைன், சிம்பிள் லைன்ஸ் தான். நான் அந்த சிம்பிள் இந்த சி கர்வ், எஸ் கர்வ், ஸ்ட்ரெயிட்லேருந்து நான் வெளியே போகல, எல்லாமே சிம்பிள் லைன்ஸ் தான். ஸோ இப்போ நான் ஷேடோவை நான் பிரிக்கிறேன், இப்படி பண்ணி இங்கேருந்து அப்படி பிரிச்சுருக்கேன், தெரியுதுங்களா? இது வந்து ஒரு ஷேப். எல்லாமே பாருங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஸ்ட்ரெயிட் லைன். ஒன்றும் இதுவே அங்கே வந்து ஒரு மாதிரி இருக்கே, ஃபோட்டோவில் வந்து வேறு மாதிரி இருக்கேன்னுலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணால் அது இப்படி தான் கரடு முரடாக தான் இருக்கும். பின்னாடி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது எல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தான். அதே மாதிரி கீழே இருக்கிற படத்தோட ஷேடோவையும் பிரிக்கிறேன். இங்கே இப்படி ஒரு லைனு, இங்கே ஒன்று இப்படி இருக்குது. இப்போ கிளியராக தெரியுதா? 1 2 3 4 5 ஷேப்பில் இந்த ஃபுல் ஃபோட்டோவையும் நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஷேடோ ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இது வந்து லைட்டு. நான் இங்கே எழுதிடுறேன், இது வந்து லைட் ஏரியா, இங்கே இருக்கிறது ஷேடோ ஏரியா. அதே மாதிரி இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா லைட் ஏரியா, இதுவும் சரி, இங்கே இருக்கிறதும் சரி, இது ரெண்டுமே ஷேடோ ஏரியா. இந்த லைட் அண்ட் ஷேடோவை பிரிக்கிறது தான் நம்மளோட அடிப்படை. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் போதும். இப்போ நான் சும்மா ஷேட் பண்ணி காட்டுறேன். நம்ம ஷேடிங் தனியாக பார்க்க போகிறோம், பட் இருந்தாலும் நான் பென்சிலை தூரமாக பிடிச்சிருக்கேன். 45 டிகிரியில் ஷேட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேப்பரில் ரொம்ப அழுத்த வேண்டாம், லைட்டாக அப்படியே ஷேட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஷேடிங் நம்ம தனியாக பார்க்க போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. இப்போதைக்கு அப்படியே இதை ஷேட் பண்ணுங்கள், போதும். தப்பு கரெக்டு, இது என்ன கார்னர்லாம் சரியாக வரல, எதுவுமே யோசிக்காதீங்க. நம்ம வரைஞ்ச ஷேப்புக்குள்ளே கலர் அடிக்க வேண்டியது தான். இங்கேயும் அதே தான். ஒன்றும் பர்ஃபெக்டாக பண்ணவே தேவையில்லை. ஹேண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இதை எப்படி அடிச்சு விட்டோம். இப்போ கீழே இருக்கிற ஷேடோ இருக்குது இல்லையா, அங்கேயும் பெயிண்ட் பண்ணுங்கள், ஒரு தப்பும் கிடையாது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி, இந்த ஷேடோவையும் மிக்ஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? 45 டிகிரியில் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
இப்போ நீங்கள் ஃபோட்டோவை பாருங்கள், இங்கே இருக்கிறதையும் பாருங்கள். அந்த படத்தில் இருக்கிற எசன்ஸ், லைட் அண்ட் ஷேடோவோட எசன்ஸை நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்னும் பர்ஃபெக்டாக ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே பண்ணணுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் இருக்குது பாருங்கள். அதான் அந்த டேபிள் மேலே அது வந்து வச்சுருக்கு, அங்கே வந்து லைட் விழுது. ஸோ இங்கேயும் அப்படியே அது 45 டிகிரி, பின்னாடியெல்லாம் அது பிளாக்காக இருக்குது. இப்போதைக்கு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அழகாக அப்படியே ஷேட் பண்ணிட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஷேடோ மிக்ஸ் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ராவாக பண்ணுறேன், அவ்வளோதான். ஷேடோவில் மட்டும்தான் நான் கை வைக்கிறேன், லைட்டில் கையே வைக்கலை. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஷேடோ ஏரியாவில் மட்டும் நான் பென்சிலை ஷேட் பண்ணுறேன். இந்த கார்னர்ஸு எட்ஜஸ்லாம் இப்படி இருக்கே, அசிங்கமாக இருக்கே அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ஃபினிஷிங்கில் அப்புறமா பண்ணுறது. இப்போ நம்ம லைட் அண்ட் ஷேடோவை மட்டும்தான் பிரிக்கிறோம். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதும் இதுவும் அதோட லைட் அண்ட் ஷேடோவோட எசன்ஸை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். இதுதான் சிம்பிளிஃபிகேஷன். இதை தான் நம்ம அடிப்படையாக பண்ணணும். இதுக்கப்புறம் தான் இதில் வந்து பிளெண்டர் வச்சு பண்ணுறது, அது இன்னும் இந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிற விஷயம். எட்ஜஸ் வந்து அடுத்த எபிசோடில் நான் இன்னும் ரொம்பவே டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். அதில் நம்ம எட்ஜஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். பட்டு இதுதான் இதோட எசன்ஸ், இதுதான் இதோட பேசிக்ஸ். இதை தான் நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு பொருள், கிச்சனில் இருக்கிற ஒரு பாத்திரமோ இல்லை பழமோ எதுவோ ஒன்றா இருக்கட்டும், இப்போ எடுக்கும்போது ஒரு சின்ன பொருளாக எடுத்துக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் லைட் அண்ட் டார்க் அப்படிங்கிறது, அதாவது லைட் அண்ட் ஷேடோ அப்படிங்கிறது அதில் நல்லா டிஃபைன் ஆகிருக்கணும். நீங்கள் வந்து ஷேடோவே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வச்சு ஷேடோவை தேடக்கூடாது. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் வந்து ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்ற போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி லைட்டும் டார்க்கும் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரியான ஒரு இமேஜை எடுத்துக்கோங்க. லைட்டோட ஷேப் என்ன, ஷேடோவோட ஷேப் என்ன அப்படிங்கிறத முதல்ல அந்த சி கர்வ்ஸ் எஸ் கர்வ்ஸ் ஸ்ட்ரெயிட்டை வச்சு இப்போ அந்த ஆப்ஜெக்டை சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு லைட்டையும் ஷேடோவையும் பிரித்து, ஷேடோ எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி சும்மா ஷேட் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் கொஞ்ச நாளில் வரும். அது வரைக்கும் இந்த விஷயத்தை எந்த ஆப்ஜெக்ட்னாலும் எடுத்து வச்சு சிம்பிளிஃபை பண்ணி லைட் அண்ட் ஷேடோவை கண்டுபிடிக்கிறத ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுங்கள். சிம்பிளாக பண்ணுங்கள். எடுத்த உடனே ஷேட் பண்ணுறேன்னு எல்லா டீட்டெயில்ஸ் கூடலாம் இப்போ பயங்கரமாக டெம்டேஷன் இருக்கும். ஆஹா, இதை அழகு பண்ணிடணும், பக்காவாக பண்ணிடணும், இதை இப்போவே பண்ணிடணும் அப்படின்னு டெம்டேஷன் வரும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பின்னாடி நம்ம வந்து அதை பண்ண தான் போகிறோம். இந்த லைட் அண்ட் ஷேடோவை மைண்ட்லேயே பிரிக்க முயற்சி பண்ணுங்கள். முதல்ல ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து லைட்டோட ஷேப் என்ன தெரியுது எனக்கு, அதுக்கப்புறம் ஷேடோவோட ஷேப் என்ன தெரியுது அப்படிங்கிறத மைண்ட்லேயே பிரிச்சுக்கோங்க. அதை அப்படியே பேப்பரில் கொண்டு வாங்க. இந்த ப்ராக்டிஸ் தாங்க டஃப்பானது. ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி. அதுக்கப்புறம் எல்லாமே ஷேடிங் டெக்னிக்ஸ் தான், அது பயங்கர ஈஸி. ஸோ இந்த சி கர்வ்ஸ் எஸ் கர்வ்ஸ் ஸ்ட்ரெயிட்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டையும் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி வரைய முடியும். இதை மட்டும் நெக்ஸ்ட் எபிசோடு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதில்ல, அந்த ஆப்ஜெக்டை வரைகிறதுல கஷ்டம் இருந்தால், இது எனக்கு சரியாக புரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்குன்னே தனியாக இன்னொரு வீடியோ வேணால் போடுறேன். நீங்கள் சொன்னதான் எனக்கு தெரியும். நானாக அது போட்டேன்னா மறுபடியும் அந்த கான்செப்ட் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அடுத்த எபிசோடு வந்து எட்ஜஸ்ஸு, அதுலேயே நம்ம இந்த ஷேடிங் அதெல்லாம் கொஞ்சம் வந்துடும். ஸோ அடுத்த எபிசோடில் கூடிய விரைவில் சந்திப்போம்.